ஸோ அடுத்தது செக்ஷன் பி 2 மார்க் கொஸ்டின்ஸ். 2 மார்க்ல எங்கெல்லாம் வந்து மார்க்ஸ் வந்து நமக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் சொல்யூஷனோட இருக்கு. சொல்யூஷன் எங்கேயாவது வந்து புரியல அப்படின்னா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இந்த சொல்யூஷன் சரி. 21st சம். Solve the following system of the linear equation அப்படின்னு கொடுத்துட்டு 7x minus 2y equal to 5 and 8x plus 7y equal to 15 and verify your answer அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன்ல என்ன பண்ணலாம், நம்ம ஒன்று சப்ஸ்டியூஷன் மெத்தட் போயிடலாம், இல்லை எலிமினேஷன் மெத்தட் போயிடலாம். இங்கே வந்து ஸ்பெசிஃபையே பண்ணலை, அதனால என்ன பண்ணலாம், 7x is equal to 5 minus 2y அப்படி எழுதிக்கலாம். அப்போ x is equal to 5 minus 2y 5 plus 2y divided by 7. சரியா? அதை தூக்கி இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 8 into 5 plus 2y divided by 7 minus plus 7y equal to 15. next 8 உள்ள கொண்டு போனோம்னா 40 plus 16y whole thing divided by 7 plus 7y equal to 15. இந்த 7 LCM எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆயிடும், 40 plus 16y plus 49y equal to 7 டிவிஷன்ல ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த 7 அப்படியே இங்க கொண்டு போயிட்டோம்னா 7 5 15s are 105. 65y plus 45y ரெண்டும் பண்ணோம்னா நமக்கு 49y ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 65y வரும். ஈக்குவல் டு இந்த 40 நம்பரோட இங்க எடுத்துட்டு போய் மைனஸ் பண்ணோம்னா 105 minus 40 is 65. அப்போ y equal to 65 by 65 வரும். ஸோ ஈக்குவல் டு 1. சரியா? y is equal to 1 கிடைக்குது. ஸோ y தூக்கிட்டு வந்து நம்ம இதில் ஏதாவது ஒன்றுல போட்டோம் அப்படின்னா, இங்கே போடுறோம் அப்படின்னா 2 into 1 is 2. அப்புறம் இங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னா ப்ளஸ் 2 வந்து மைனஸ் 2 வந்து ப்ளஸ் 2 ஆகிடும். ஸோ 7 கிடைக்கும். ஸோ 7x is equal to 7னா x is equal to 1 அது கிடைக்கும். சரியா? அதனால x is equal to 1 and y equal to 1. ஸோ ஆன்சர் வெரிஃபை ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டெப்புக்கெலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த ஸ்டெப் போட்டிங்கன்னா 1 மார்க்கு, இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஹாஃப் மார்க்கு, ஈக்குவேஷன் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுற எந்த மெத்தட் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஹாஃப் மார்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட், ஸோ 22nd கொஸ்டின். இன் அ பேக் ஆஃப் 52 பிளேயிங் கார்டு, 1 கார்டு இஸ் லாஸ்ட். ஸ்டார்டிங்ல சொல்லிட்டாங்க 1 கார்டு இஸ் லாஸ்ட் அப்படின்னு. 52ல 1 போச்சுன்னா என்னது, 51 முடிஞ்சா. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் அப்படியே எழுதிடுங்க. முதல்ல சம்ம படிக்கும் போதே டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் வந்து டக்குன்னு எழுதிடுங்க. ஃப்ரம் த ரிமைனிங் கார்ட்ஸ் a card is drawn at random. Find the probability that drawn card is queen of heart if the last card is a black card அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அது ஏதாவது ஒன்று போட்டோம், ஒரு கார்டு போயிடுச்சு. இப்போ குயின் கார்டு ஹார்ட். ஹார்ட் என்ன, ரெட் கலர் கார்டு தான். அந்த ஹார்ட்ல ஒரே ஒரு குயின் தான் இருக்கும். அப்போ அதுதான் நம்மளுடைய ப்ராபபிலிட்டி. அப்போ ஒன்னே ஒன்று தானா. ஸோ இதை எழுதுறதுக்கு 1 மார்க்கும் இந்த ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்கும் போட்டா 2 மார்க்ஸ் கிடைச்சிருச்சா? ஓகே. நெக்ஸ்ட், evaluate 2 root 2 cos 45 degree sin 30 degree plus 2 root 3 cos 30 degree. சரியா? அப்போ 2 root 2 ஆல்ரெடி சம்ல இருக்கு. cos 45 is என்னது, 1 by root 2. ஸோ sin 30 is 1 by 2. தென் 2 root 3 அது சம்ல இருக்கு. cos 30 என்னது, root 3 by 2. ஸோ இங்க ஸ்கொயர் ரூட் 2 கேன்சல், இங்க 2 2 கேன்சல், நடுவில் ப்ளஸ் இருக்கு. இங்கேருந்து இவ்வளோ தூரம்லாம் போயிடாதீங்க. முதல்ல இந்த மல்டிப்ளிகேஷன் பாட்மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷனை முடிச்சிடுங்க. அப்போ 1 into 1 is 1. இங்க root 3 into root 3 is 3. இது என்ன ஆகும், 2 2 கேன்சல் ஆயிடும். ஸோ 3 இங்க வந்திருக்க ஆன்சர். அப்போ 3 plus 1 is 4. புரியுதா? ஸோ இந்த cos 45 30 அண்ட் cos 30 இதெல்லாம் போடுறீங்களா, ஹாஃப் 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 மார்க்கு. அண்ட் இந்த சால்வ் பண்ணீங்கன்னா ஒரு ஹாஃப் மார்க் ஆன்சர். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் சம். A is equal to 60 degree and B is 30 degree. வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு முக்கியமான ஐடென்டிட்டி ஃபார்முலா. எப்போ 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்ல யூஸ் பண்ணும்போது. சரியா? இங்க சும்மா சம்மா கொடுத்துருக்காங்க, இது ஒரு ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இங்க சைன் 6, அதாவது சைன் 60 plus 30. அப்போ சைன் 90 என்னது நமக்கு 1, இது தெரிஞ்சிடுச்சு. ஓகேவா? சைன் 91 லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிடுச்சு. சைன் ஏ அது என்னது 60 root 3 by 2. அப்புறம் காஸ் என்னது பி, காஸ் பி என்னது 30, அதுவும் root 3 by 2. root 3 into root 3 3, 2 into 2 4 plus இங்க காஸ் ஏன்றது என்ன 60, காஸ் 60 என்னது 1 by 2, காஸ் சைன் 30 என்னது 1 by 2. அப்புறம் 1 into 1 1, 2 into 2 4.
ஸோ பேஸ் ரெண்டும் சேம், அதாவது டினாமினேட்டர் சேம். 4 3 + 1 is 4. 1 is the answer. 4 4 கேன்சல் பண்ணலாம். ஸோ இதை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு 1 மார்க்கும், இந்த சால்வ் பண்ணிங்கன்னா 1 மார்க். ஸோ இவ்வளோதான் சம். அடுத்த சம். In the given figure ABCD is a quadrilateral. சரியா? quadrilateral ஷேப் சொல்லவே இல்லை, ஸ்கொயரா என்ன எதுன்னு சொல்லவே இல்லை. இட்ஸ் அ quadrilateral அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ டயகனல் BDன்னு கொடுத்துருக்காங்க. பைசெக்ட் என்னவா BD, ஆங்கிள் B வந்து D வந்து என்னவா அந்த இடத்த பைசெக்ட் பண்ணுது. யார? இந்த குவாடிலேட்டர்லயே பைசெக்ட் பண்ணிடுது அப்படின்னு சொல்றாங்களா, ஆங்கிள் சொல்றாங்களா? ஆங்கிள் சொல்றாங்க. சரியா? அப்ப இது இதுடைய பைசெக்ஷன். அப்போ இங்க 20 டிகிரி வந்தா இங்க 20 டிகிரி. அப்போ மொத்த டிகிரி என்ன? 40. அதே மாதிரி இங்க இந்த டிகிரி என்ன இருக்கும்? இங்க 50 டிகிரினா இங்க 50 டிகிரி. ஸோ இங்க டிகிரி 1ன்னு வச்சுக்கிறேன், இங்க டிகிரி 2ன்னு வச்சிருக்கேன், இங்க டிகிரி 3 வச்சிருக்கேன், இங்க டிகிரி 4 வச்சிருக்கேன். சரியா? இப்போ இங்க செக் பண்ணும்போது இந்த ட்ரையாங்கிள் எது? ட்ரையாங்கிள் ஏபிடின்னு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள். இது பிசிடின்றது செகண்ட் ட்ரையாங்கிள், அதாவது சிபிடின்றது செகண்ட் ட்ரையாங்கிள் எடுத்திருக்காங்க. இதில் செக் பண்ணும்போது ஆங்கிள் என்னாச்சு? இந்த சைடில் இந்த 3 ஆங்கிளும் 4 ஆங்கிளும் ஈக்குவல். ஓகேவா? இங்கே 1 ஆங்கிளும் 2 ஆங்கிளும் ஈக்குவல். இன்னொன்று எடுத்து எழுதிங்கன்னா கூட பிடி காமன் லைன். அப்போ என்ன சொல்லலாம்? ஆங்கிள் சைடு ஆங்கிள் வச்சு கூட நம்ம சொல்லலாம். 2 ஆங்கிள் இருந்தாலே போதும் அப்படின்றது தான் இந்த சிமிலாரிட்டியில் செக் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணாலும் சிமிலாரிட்டி ஓகே, முடிஞ்சுதா? அடுத்தது இதை வச்சு செக் பண்ணும்போது இந்த 2 ஆங்கிளுமே ரெண்டுத்துலையும் ஈக்குவலாக இருக்குன்னா, இங்கே 3வது ஆங்கிளை பற்றியோ இந்த லைனை பற்றியோ செக் பண்ணும்போது நமக்கு என்ன சொல்லியிருந்தோம்? இங்கே காங்குரன்சி செக் பண்ணும்போது இந்த 2 ஆங்கிளை வச்சுக்கிட்டோம். 3வது என்னது? பிடி ஈக்குவல் டு பிடி. அது என்னது? காமன். முடிஞ்சுதா? ஸோ அதனால என்ன பண்ணலாம்? ட்ரையாங்கிள் ஏபிடி இஸ் காங்குரன் டு ட்ரையாங்கிள் சிபிடி. இந்த 10th இது மட்டும் தான் இருக்கும். 9th ஸ்டாண்டர்ட் வரும்போது நம்ம என்ன படிச்சிருப்போம்? ஈக்குவல் டு சைனோட படிச்சிருப்போம். காங்குரன் ரெண்டுமே சேம் அப்படிங்கிறது. ஓகேவா? அதனால என்ன சொல்லலாம்? பை சிபிசிடி கரஸ்பாண்டிங் பார்ட் ஆஃப் த காங்குரன் ட்ரையாங்கிள். ஞாபகம் இருக்குல்ல? அதனால என்னது? ஏபி ஈக்குவல் டு பிசி. ஸோ 2 சம்மும் கேட்டிருந்தாங்க, 2 சம்முக்கும் ஒரு மார்க். ப்ரூவ் தட் 5 minus 2 root 3 is an irrational number. It is given that root 3 is an irrational number. அவங்களே கொடுத்துட்டாங்க, root 3 வந்து ஒரு irrational numberன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? நம்ம என்ன பண்ணணும்? ரேஷனல் நம்பரா எடுத்துக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? இதை a by bன்னு வந்து ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ண கையோட என்ன பண்ணுவோம்? இங்க இருக்கிற இந்த 5 அப்படிங்கிறத இங்க எடுத்துட்டு போனோம்னா -5 இருக்கும். இந்த -2 வந்து கீழே எடுத்துட்டு போனா டிவிஷன்ல வந்துடும் மைனஸ். அப்போ மைனஸ் வந்ததுன்னா என்ன இருக்கும்? இந்த -b அப்படின்றது இந்த பக்கம் எல்சிஎம் எடுத்துருப்போம். சரி, இதை போட்டுறேன். a by b ஈக்குவல் டு, அதாவது இந்த 5 இங்க இருந்ததுன்னா -5 வந்திருக்கும், இங்க -2 root 3 வந்திருக்கும். இப்போ இது எல்சிஎம் எடுத்திருந்தோம்னா என்ன வந்திருக்கும் நமக்கு? a minus 5b by bன்னு வந்திருக்கும். ஸோ இந்த -2 இங்க கொண்டு வந்துட்டோம்னா என்ன ஆயிருக்கும் நமக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. அப்போ a minus 5b divided by minus 2bன்னு வந்திருக்குமா? அப்போ இங்க மைனஸ் இருக்கிறது மேலே, அதாவது மைனஸ் வந்து கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இது மைனஸ் ஏ ஆயிடும், இது பிளஸ் 5 ஆயிடும். அதனால √3 ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க? இந்த மைனஸ் வந்து கேன்சல் பண்றதுக்காக இதை பிளஸ் ஆகும், அதாவது 5b ஆகும். இது மைனஸ் ஏவாகவும் மாறி இருக்கும், டிவைடட் பை 2b ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த சைடில் வர்றது வந்து ரேஷனல் நம்பரா இருக்கு. ஆல்ரெடி √3 இஸ் irrational, ஸோ திஸ் இஸ் நாட் ஈக்குவல். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். ஷோ தட் த நம்பர், இதில் வேற 6 கொஸ்டின் வேற. ஷோ தட் த நம்பர்னு கொடுத்துட்டு 5 into 11 into 17 plus 3 into 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் நடுவில் இருக்குது, மறந்துடாதீங்க. இதை தனியாக மல்டிப்ளை பண்ணணும், இதை தனியாக மல்டிப்ளை பண்ணணும். இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது ரெண்டுத்துலேயும் காமனாக 11 வெளியே எடுத்துட்டாங்க. ஸோ 5 17 இருக்குது தனியாக. ஸோ 5 17s are 85. 85 plus 3 is 88. சரியா? இங்கே 11. ஸோ இதை எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன இருக்கு? 88. 11 into 8 என்னது? 2 into 2 into 2ன்னு வந்திருக்கும். ஸோ 2 cube 11 into 11 அப்படி எழுதலாம், 11 into 88 எழுதலாம். சரியா? எப்படி எழுதினாலும் மார்க் தான். ஸோ இது என்ன நம்பராக வந்திருக்கும்? 88 into 11 8 968 வந்திருக்கும் மல்டிப்ளை பண்ணால். ஸோ இது வந்து ஒரு காம்போசிட் நம்பர் தான். ஓகேவா? எண்டிங் வித் 8, தட் இஸ் ஈவன் நம்பர். ஸோ காம்போசிட் நம்பராக தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்
3 மார்க் கொஸ்டின்ஸ்.